இது எப்படி இருக்கிறது? அதே சுவையோடு தான் இருக்கிறது. இதையும் குடித்து பாருங்கள். என்ன இது விளையாட்டு? குடியுங்கள், சொல்கிறேன். இது எப்படி இருக்கிறது சொல்லுங்கள். எந்த மாற்றமும் இல்லை, அதே சுவைதான். எந்த மாற்றமும் இல்லை அல்லவா? எல்லாம் ஒன்று போல்தானே இருக்கிறது. இதை போலத்தான் பெண்களும். வேறு வேறு குவளை என்றாலும் சுவை ஒன்றாக இருப்பதை போல வேறு வேறு பெண்கள் என்றாலும் அவர்கள் தரும் இன்பம் ஒன்றேதான். இதை உணர்ந்து கொள்ளாமல் உங்கள் இல்வாழ்க்கையை வீணடிக்கலாமா? இதை புரிந்து கொள்ளாமல் இத்தனை நாட்களாக அலைந்து விட்டேனே. இனி ஒரு நாளிகை கூட இங்கு இருக்க மாட்டேன். நான் உடனே எனது தலைவியை பார்க்க புறப்படுகிறேன். நல்ல முடிவெடுத்தீர்கள். நல்லது. எதற்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். நான் தலைவியிடம் போய் அவள் மனநிலையை அறிந்து வருகிறேன். அப்படியே செய். என்ன ஐயாவுக்கு பெருமூச்சு வருகிறது? வேறொன்றுமில்லை, உனது பேச்சை கேட்டு நான் அந்த பரத்தையை பிரிந்து வந்து விட்டேன். தலைவியை சந்திக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். ஆனால் அதை நினைத்தாலே எனக்கு மிகவும் பயமாக உள்ளது. எப்படியும் அவள் என்னை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதான் அடுத்து என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. அதனால் தான் இந்த பெருமூச்சு. பெருமூச்சு விட்டுவிட்டு பேசாமல் இருந்து விட்டால் எல்லாம் நடந்து விடுமா? நாம் தான் எடுத்து சொல்லி அவளிடம் போய் எப்படியாவது சமாளிக்க வேண்டும். எனது தலைவியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். எப்படியும் அவள் என்னை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவள் கேட்க மாட்டாள் என்று நீங்களே முடிவு செய்துவிட்டால் போதுமா? என்னை என்று யார் முடிவு செய்வது? எதற்கும் முயற்சி செய்து பார்ப்பதுதானே. இல்லை அம்மா, எனது பேச்சை அவள் கேட்பாள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆமாம், எவ்வி மன்னனின் பேச்சை அன்று அண்ணி கேட்காமல் திடீனின் காவல் மரத்தை வெட்டினான். அதனால் இறந்தான் அல்லவா? நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லையே. உனக்கு புரியும் வகையில் சொல்கிறேன், கேள். அன்னியின் காவல் மரம் நாவல் மரம், திடீனின் காவல் மரம் புன்னை மரம். திடீனை அழிக்க நினைத்த அண்ணி திடீனின் காவல் மரமான புன்னை மரத்தை வெட்ட நினைத்தான். இதை அறிந்த எவ்வி என்ற மன்னன் அண்ணியை சந்தித்து, நீங்கள் இருவரும் தமிழ்குடியை சார்ந்தவர்கள், தமிழ்குடியை சார்ந்த இருவரும் சண்டையிட்டுக் கொள்வது அழகல்ல என்று அன்போடு எடுத்துரைத்தான். ஆனால் அண்ணி அதற்கு செவிசாய்க்கவில்லை. அதற்கு மாறாக திடீனின் காவல் மரமான புன்னை மரத்தை வெட்டி சாய்த்தான். சினம் கொண்ட திடீனின் படையினர் அன்னையின் நாட்டின் மீது படையெடுத்து சென்று அவனது காவல் மரமான நாவல் மரத்தை வெட்டி வீழ்த்தினர். கோபம் கொண்ட அண்ணியோ மீண்டும் திடீன் நாட்டின் மீது படையெடுத்து சென்றான். ஆனால் திடீனின் படையினரோ அண்ணியையும் அவனது படையினரையும் அழித்து விட்டார்கள். எவ்வியின் பேச்சை அன்றே அண்ணி கேட்டு போருக்கு செல்லாமல் இருந்திருந்தால் அண்ணி அழிந்திருக்க மாட்டான் அல்லவா? அதுபோலதான் உனது பேச்சை கேட்காமல் எனது தலைவியும் அழிகிறாள், இங்கு நானும் அழிகிறேன். இப்போது புரிகிறதா? நன்றாக புரிகிறது. அந்த அன்னைக்கு வந்த சூழ்நிலை உங்களுக்கு வர நான் விடமாட்டேன். நீங்கள் நம்பிக்கையோடு போங்கள், தலைவி உங்களை ஏற்றுக்கொள்வாள். சந்தோஷம், நீ சொல்கிறாய். உனது வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு நான் செல்கிறேன். நன்றி. மகனே. அப்பா. வாடா என் தங்கமே, எப்படி இருக்கிறாய்? அம்மா எங்கே? உள்ளே. யார் நீங்கள்? என் மேல் உனக்கு என்ன கோபம்? உங்களிடம் நான் ஏன் கோபப்பட வேண்டும்? நீங்கள் யாரோ? விளையாட்டு வேண்டாம். உங்களிடம் விளையாட நான் யார்? நீ எனது மகனின் தாய். அந்த உரிமை எனக்கு இருக்கிறதா என்ன? நிச்சயமாக. அதுல என்ன ஐயம் உனக்கு? அந்த பரத்தையின் அழகில் மயங்கி இருக்கும் உங்களுக்கு என்னை பற்றி நினைவு தோன்றுவது வியப்புதான். எந்த பரத்தை? ஒன்றும் தெரியாதது போல் கேட்க வேண்டாம். நேற்று வளையலும் கொலுசும் அணிந்து கொண்டு உம்முடன் கொஞ்சிக் கொண்டு வந்த அந்த பரத்தையை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லை, அவளோடு நீங்கள் காவிரியில் நீராடியதையும் பார்த்தேன். ஓடும் நிற்காத அளவிற்கு பெருக்கெடுத்து ஓடிய காவிரியில்
நீங்களும் அவளும் குளித்தீர்கள். நானா? ஆம், நீங்கள்தான். நீங்கள் இருவரும் நீராடியது ஆண் யானையும் பெண் யானையும் நீராடியது போல் இருந்தது. உன்னையின்றி வேறொரு பெண்ணுடன் நான் செல்வேனா? பிறை போன்ற உனது நெற்றியும் உனது நெஞ்சத்தில் உள்ள எனது எண்ணங்களும் நான் அறியாததா? எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் இருவரும் நேற்று நீராடும் பொழுது உங்கள் மார்பில் சூடியிருந்த மாலை அவளுடைய மார்பில் குழைந்ததையும் நான் பார்த்தேன். இந்த பசப்பு மொழியெல்லாம் வேண்டாம். நான் பொய் சொல்லவில்லை. நீங்கள் பொய்யே சொல்ல மாட்டீர்கள். உங்களோடு பழகும் அந்த பரத்தையை நான் குறை சொல்ல மாட்டேன். நீங்கள் தான் கொடியவர். அந்த பரத்தையை நானே நேரில் பார்த்திருக்கிறேன் இந்த தெருவில். ஆம், அவள் அழகானவள், நல்ல குணம் கொண்டவள். சில நாட்களுக்கு முன்பு அவள் இங்கே வந்திருந்தாள். நமது மகன் தெருவில் தேர் உருட்டு விளையாடிக் கொண்டிருந்தான். உங்கள் முகம் போல் இருந்த இவனது முகத்தைக் கண்டு இவனை தூக்கி மகன் போல் நினைத்து அணைத்துக் கொண்டாள். அதை நான் கதவின் மறைவில் நின்று கொண்டு பார்த்தேன். அவள் நம் மகன் மேல் கொண்டிருந்த பாசத்தை நானே நேரில் கண்டேன். அவளை நம் வீட்டிற்குள் அழைத்தேன். ஆனால் அவள் வரவில்லை. என்னை கண்ட வெட்கத்தில் இங்கிருந்து போய்விட்டாள். அவள் நல்லவள். நீங்கள் தான் எனக்கும் நேர்மையாக இல்லை, அவளுக்கும் நேர்மையாக இல்லை. எல்லாம் தெரிந்த என்னிடம் உங்கள் போலி நாடகம் நடக்காது. அது நான் பொய்மேல் பொய்யாக சொல்லும் உங்களுக்கு துணையாக ஒரு பாணனும் வந்தான். அவனிடம் நேற்று நான் உங்களை பற்றி சொன்ன பிறகும் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்றால் உன் மீது நான் வைத்துள்ள பாசம்தான் காரணம். என்மேல் உங்களுக்கு பாசம் ஒன்றும் கிடையாது. அந்த பரத்தை உங்களுக்கு அழுத்த விட்டாள். அதனால்தான் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள். இல்லை, அப்படியெல்லாம் ஏதுமில்லை. அப்படியானால் இன்னும் அந்த பரத்தையின் தொடர்பை விடவில்லையா? அவளை நான் விட்டுவிட்டேன். அந்த பெண் மீது ஒரு நாளும் நான் உன் மீது வைத்த காதல் போல் வைத்ததில்லை. அதுவும் போலி காதல் தானா? அப்படிதான் வைத்துக் கொள்ளேன். ஆனால் என் மகன் மீது நான் கொண்ட அன்பு என்றும் மாறாது. அது எனக்கு தெரியும். அந்த பாசம்தான் உங்களை இங்கே வர வைத்திருக்கிறது. என்னை தயவு செய்து நம்பு. உன் மீதும் நான் மிகுந்த அன்பு கொண்டுள்ளேன். அப்படி என்றால் அந்த பரத்தையின் மேல் பாசம் இல்லையா? அவள் உங்கள் மேல் வைத்திருக்கும் பாசம் உண்மையாக இருக்கும். அதனால்தான் உங்களைப் போல் இருக்கும். நம் குழந்தையை பாசத்தோடு அணைத்துக் கொண்டாள். நம் குழந்தை அவளுக்கும் குழந்தைதான். ஏன் இப்படி எல்லோரையும் ஏமாற்றுகிறீர்கள்? என்னையும் ஏமாற்ற வேண்டாம், அவளையும் ஏமாற்ற வேண்டாம். உண்மையாக இருங்கள், அது போதும். நான் இப்போது எங்கே செல்வது? இது உங்கள் இல்லம். உள்ளே செல்லுங்கள்.